ஹலோ ஃபியூச்சர் நர்சிங் ஆஃபீசர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேரு முத்தமிழ் செல்வம். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்டின்னா, நார்செட்டுக்கு அப்புறமா என்ன எப்படி செலக்ஷன் பண்ணணும்? சிட்டி செலக்ஷன் பண்ணணும்? டிவி வெரிஃபிகேஷன் எப்படி இருக்கும்? அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு சிட்டி செலக்ஷன். சிட்டி செலக்ஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நார்செட் சிட்டி செலக்ஷன் அப்படின்னா, உங்களுக்கு தேவையான இன்ஸ்டிடியூட்ட நீங்களே செலக்ட் பண்றது. இன்ஸ்டிடியூட்ட, சிட்டி அது எந்த சிட்டில இருக்கிறது, அப்புறம் எந்த ஸ்டேட்ல இருக்கு அப்படின்றத செலக்ட் பண்றது தான் சிட்டி செலக்ஷன். சிட்டி செலக்ஷன் டிபெண்ட்ஸ் அப்பான் ஆ 1 ரேங்க். நல்ல ரேங்க் எடுத்திருந்தீங்கன்னா, கம்மியான ரேங்க்னா சீக்கிரமா கிடைக்கிறதுக்கான சான்சஸ் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ்ல நீங்க என்ன குடுக்குறீங்களோ, அந்த சிட்டி வந்து கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. 2வதா ஓபிசி கேட்டகரி, பிசி கேட்டகரி, எம்பிசி கேட்டகரி இவங்கலாம் வந்து ஓபிசி கேட்டகரில வந்துருவாங்க. அப்புறம் எஸ்சி, எஸ்டி இவங்களுக்கெல்லாம் தனித்தனி கேட்டகரிஸ் இருக்கும். அந்த கேட்டகரிஸ பொறுத்து அந்த நீங்க செலக்ட் பண்ற எய்ம்ஸ்ல வேக்கன்சி இருக்கு அப்டின்னா, அந்த ஹாஸ்பிட்டல் உங்களுக்கு அலோகேட் ஆவுறதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு. 3வதா அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்க வேக்கன்சி. லைக் வந்து இப்போ ஜிப்மர் காரைக்கால் எடுத்துட்டீங்கன்னா, 300 வேக்கன்சிக்கு மேல இருக்கு. அந்த மாரி ஹாஸ்பிட்டலுக்கு நீங்க அப்ளை பண்ணீங்க அப்டின்னா, நல்ல ரேங்கோட அப்ளை பண்றப்போ சீக்கிரமா கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அப்புறம் ப்ரிஃபரன்ஸ். உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு? என்ன ஸ்டேட், என்ன என்ன சிட்டில வேணும்? அப்டின்ற ப்ரிஃபரன்ஸ் உங்களுக்கு இருக்கிறது. அப்புறம் டிவி ஸ்டேட்டஸ். டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன். ஸ்டேட்டஸ் வந்து என்ன? அப்டின்றத பொறுத்தும் சிட்டி செலக்ஷன் பண்ணலாம். லைக் வந்து ஒரு சில அ எய்ம்ஸ்ல வந்து டிவி வந்து ஆன்லைன்ல பண்ணுவாங்க. எய்ம்ஸ் டெல்லி அந்த மாரி ஸ் இதுல வந்து எய்ம்ஸ்லலாம் பார்த்துட்டீங்கன்னா, டிவி வெரிஃபிகேஷன் ஆஃப்லைன்ல தான் நடக்கும். ஸோ இது இத வச்சு நீங்க வந்து செலக்ஷன் பண்ணிக்கலாம். எப்படி பண்ணணும் அப்படின்றது. உங்களுக்கான அந்த டிரான்ஸ்போர்ட்டு அது எல்லாமே மிச்சமாகும். ஸோ அடுத்து நம்ம வேக்கன்சி எவ்வளோன்னு பார்க்க போறோம். ஸோ அதிகப்படியான வேக்கன்சி இருக்கிறது நமக்கு 104 வேக்கன்சி. எய்ம்ஸ் தியோகர்ல 104 வேக்கன்சி இருக்கு. அப்புறம் 203 வேக்கன்சி இருக்கு. எய்ம்ஸ் கோரக்பூர்ல. அப்புறமா நமக்கு சவுத்லனா ஜி ஜிப்மர் காரைக்கால் 383 வேக்கன்சி இருக்கு. அப்புறமா எய்ம்ஸ் நியூ டெல்லி 282 வேக்கன்சி இருக்கு. அப்புறமா 168 வேக்கன்சி எய்ம்ஸ் பாட்னா 168 வேக்கன்சி இருக்கு. அப்புறம் 205 வேக்கன்சி இருக்கு. எதுல? எய்ம்ஸ் மங்களகிரி, எய்ம்ஸ் கல்யாணில கல்யாணில 205 வேக்கன்சி இருக்கு. எய்ம்ஸ் பத்திண்டான்றது பஞ்சாப் பத்திண்டால வரும். எய்ம்ஸ் போபால்ன்றது மத்திய பிரதேஷ்ல வரும். எய்ம்ஸ் புவனேஸ்வர்ன்றது ஆ புவனேஸ்வர் சிட்டி. எந்த ஸ்டேட்ன்னு தெரியலையே, மறந்து போச்சு. தியோகர் தியோகர் வந்து ஜார்க்கண்ட் தியோகர்ல வரும். கோரக்பூர் வந்து உத்தரப்பிரதேசத்துல வரும். குவாஹாட்டி வந்து அஸ்ஸாம் ஸ்டேட்ல வரும். கல்யாணி வந்து கொல்கத்தா, அதாவது வந்து நம்ம வெஸ்ட் பெங்கால் ஸ்டேட்ல வரும். மங்களகிரி வந்து ஆந்திர பிரதேஷ் ஸ்டேட்ல, நாக்பூர் வந்து மகாராஷ்டிரா ஸ்டேட்ல, ரேபரேலி வந்து ஆ நம்ம ரேபரேலி வந்து எதுல வரும்னு தெரியல. நியூ டெல்லி வந்து டெல்லில வரும். பட்னா வந்து பீகார்ல வரும். ரிஷிகேஷ் வந்து அ இதுல நம்ம உத்தரகாண்ட்ல வரும். ராய்ப்பூர் வந்து பீகார்ல வரும். ஜம்மு எய்ம்ஸ் ஜம்மு வந்து ஜம்மு காஷ்மீர்ல வரும். மதுரை வந்து தமிழ்நாட்டுல வரும். கஃபிம்ஸ் வந்து டெல்லில வரும். இந்த மாரி ஒரு ஒரு ஸ்டேட்டுக்கும் ஒரு ஒரு எய்ம்ஸ் இருக்கு. அந்த எய்ம்ஸ பொறுத்து வேக்கன்சி மாறுது. ஓகேவா? ஸோ அடுத்து ஹையர் வேக்கன்சி. ஹையர் வேக்கன்சி இருந்தா ஹையர் சான்சஸ் ஆஃப் செலக்ஷன். சான்சஸ் ஆஃப் செலக்ஷன். ஓகேவா? அண்ட் செலக்ட் கீ பாயிண்ட்ஸ் என்னென்னன்னா, செலக்ட் சிட்டி நியர் டூ யூ. சிட்டி சிட்டி செலக்ஷன் பண்றப்போ நியரா இருக்கிற எய்ம்ஸ பார்த்து செலக்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஏன் அப்டின்னா, கிட்டத்துல இருக்கிற எய்ம்ஸ்ல தான் நீங்க அடிக்கடி ஃப்ரீக்வென்ட் டிராவல் பண்ண முடியும். போயிட்டு, போயிட்டு வர்ற மாரி இருக்கும். தூரமா இருந்தது அப்டின்னா, போறதுக்கும், வரதுக்கும் டைம் எடுக்கும். ஆ அதுக்குன்னே ஸ்பெசிஃபிக்கா நீங்க டிராவல் புக் பண்ணி லீவெல்லாம் அலோகேட் பண்ணி போணும். அந்த மாரி இதெல்லாம் இருக்கு. ஓகேவா? அப்புறமா இன்ஸ்டிடியூட். இன்ஸ்டிடியூட் செலக்ட் பண்றப்போ ஓடி எக்ஸ்பீரியன்ஸ், ஐசியூ
இந்த மாரி இதுலலாம் வந்து ரேஷியோ என்ன இருக்கு? ரேஷியோ, ஓடி, ஐசியூ ரேஷியோ, அப்புறமா வந்து இன்ஸ்டிடியூட் பிரிஃபரன்ஸ். நியூலி ஸ்டார்டட் எய்ம்ஸ்லலாம் ஒர்க் லோட் வந்து கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். எய்ம்ஸ் டெல்லி மாரி இன்ஸ்டிடியூட்ல ஒர்க் லோட் அதிகமா இருக்கும். ஆனா வந்து ஆ ஸ்டாஃப் ரேஷியோ வந்து நல்லாருக்கும். ஜிப்மர் ஜிப்மர் புதுச்சேரி புதுச்சேரி புதுச்சேரி. ஹை ஒர்க் லோடு. அங்கெல்லாம் ஒர்க் லோட் அதிகம். ஸ்டாஃப் ரேஷியோவும் கம்மியா இருக்கும். ஜிப்மர் மாரி இதுலலாம். ஸோ அடுத்ததுல வேற என்ன பார்க்கணும் அப்டின்னா, ஆ லீவ் லீவ் எடுத்துக்கிட்டீங்கன்னா 30 இயர் ஏர்ன்ட் லீவ் 30 பெர் இயர், 10 மெடிக்கல் லீவ், 10 சிஎல் கேஷுவல் லீவ், 8 ஆஃப்ஸ் பெர் மந்த் இஃப் டூயிங் நைட் டியூட்டி பண்ணா 8 ஹார்ஸ், பண்ணலன்னா 7 ஹார்ஸ் பெர் மந்த் வித்தவுட் நைட் டியூட்டி. சண்டே ஆஃப் plus GH off for 9 to 5 டியூட்டி. 9 to 5 டியூட்டி பண்றவங்களுக்கு 9 to 5 டியூட்டி பண்றவங்களுக்கு சண்டே ஆஃப் பிளஸ் வந்து ஜிஹெச் ஆஃப். இதுதான் லீவோட இருக்கிற எய்ம்ஸ்ல இருக்கிற லீவோட இது. ஓகேவா? டோட்டலா ஒரு 60 டேஸ் லீவு பிளஸ் வந்து 8 ஆஃப் பெர் மந்த். இஃப் நைட் டியூட்டி பண்ணா, நைட் டியூட்டி பண்ணலன்னா 7 ஆஃப்ஸ் தான். ஓகேவா? ஓகே. பிரையாரிட்டி எப்படி பண்ணணும் அப்படின்னா, ஒர்க் லோடு லெஸ் ஒர்க் லோட் இன் நியூலி ஸ்டார்டட் எய்ம்ஸ். ஓகேவா? நியூலி ஸ்டார்டட் எய்ம்ஸ்ல ஒர்க் லோட் வந்து கம்மியா தான் இருக்கும். கம்பேரிங் டூ ஏற்கனவே இதுவாகுது. பெட்டர் நர்சிங் எக்ஸ்போஷர் கிடைக்கணும் அப்படின்னா, நீங்க கண்டிப்பா வந்து ஒரு எஸ்டாப்ளிஷ்டான இன்ஸ்டிடியூட் மாரி இன்ஸ்டிடியூட் தான் போணும். டெல்லி டெல்லி, அப்புறம் வேற ஜிப்மர் பாண்டிச்சேரி, அப்புறமா வந்து நம்ம வேற எங்க போலாம்? ஆ போபால் எய்ம்ஸ். இந்த மாரி முன்னால கட்டியிருப்பாங்கல்ல. நியூலி ஸ்டார்டட் எய்ம்ஸ் இல்லாம முன்னாலேயே ஒரு 5 இயர்ஸ், 10 இயர்ஸ்க்கு மேல ஆன இன்ஸ்டிடியூட்ல எல்லாத்துலயுமே ஓரளவு பெட்டர் நர்சிங் எக்ஸ்போஷர் கிடைக்கும். பெட்டர் அக்காமடேஷன் நியூலி ஸ்டார்டட் எய்ம்ஸ்ல அக்காமடேஷன் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் அதிகம். அக்காமடேஷன் இஃப் அக்காமடேஷன் provided, no HRA will be given. HRA எப்படி குடுப்பாங்க அப்படின்னா, HRA depends on metropolitan city. இது கேட்டகரி எக்ஸ்ல வரும். கேட்டகரி எக்ஸ்க்கு HRA அப்ராக்ஸா சொல்லணும்னா அப்ராக்ஸ் 10Kல இருந்து 15K வரை கிடைக்கும். ஸ்டார்டிங்ல 10 to 15K வந்து ஸ்டார்டிங்ல கிடைக்கும். ஒய் சிட்டீஸ்ல மதுரை வரும், புதுச்சேரி வரும். இந்த மாரி சிட்டீஸ்லலாம் 6 to 10K கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இசட் சிட்டீஸ்ல கம்மியா தான் கிடைக்கும். லெஸ் HRA.
ஓகேவா? ஹெச்ஆர்ஏ. அப்புறம் அக்காமடேஷன் பார்த்தாச்சு. ப்ரமோஷன் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் நியூலி ஸ்டார்டட் எய்ம்ஸ்ல சீக்கிரமா ப்ரமோஷன் கிடைக்கிற சான்சஸ் அதிகம். பெட்டர். ஓகேவா? எய்ம்ஸ் டெல்லி எடுத்துக்கிட்டீங்கன்னா 15 to 20 இயர்ஸ் எடுக்கும். ஃபார் எஸ்என்ஓ. ஃபார் பிகமிங் எஸ்என்ஓ எய்ம்ஸ் டெல்லியில 15லேருந்து 20 இயர்ஸ் ஆகும். அதுவே நியூலி ஸ்டார்டட் எய்ம்ஸ்ல 2 to 3 இயர்ஸ். கிட்டத்தட்ட மேக்ஸிமம் 5 இயர்ஸ்க்குள்ள நீங்க கண்டிப்பா என்ன கேட்டகரியில இருந்தாலும் எஸ்என்ஓவா மாறிடலாம். ஓகேவா? ப்ரமோஷன் ஹையர் சான்சஸ் இன் எய்ம்ஸ் நியூலி ஸ்டார்டட் எய்ம்ஸ். ஓகேவா? எய்ம்ஸ் டெல்லி less chance of promotion. Okay. Next, cost of living expenses. லைக் வந்து நீங்க தங்க போற இடத்துல வந்து சிட்டில வந்து எவ்வளோ இது காஸ்ட் இருக்க போகுது அப்படின்றத பொறுத்தும் அவங்களோட சேலரியில எவ்வளோ கட் ஆகும், எவ்வளோ செலவாகும் அப்படின்றது இருக்கு. ஹை எக்ஸ்பென்சஸ் சிட்டிஸ் லைக் மெட்ரோ சிட்டிஸ் லைக் டெல்லி, மும்பை, கொல்கத்தா இந்த மாதிரி சிட்டிஸ்லாம் எடுத்துட்டீங்கன்னா ஹை எக்ஸ்பென்சஸ் சிட்டிஸ். இங்கெல்லாம் வந்து ரெண்ட் அதிகமா இருக்கும். ஃபுட் காஸ்ட் அதிகமா இருக்கும். டிராவல் காஸ்ட் அதிகமா இருக்கும். இதெல்லாம் கால்குலேட் பண்ணணும். அதுவே வந்து மாடரேட் லோ காஸ்ட் சிட்டீஸ்ல வந்து போபால், பட்னா, ராய்ப்பூர், அப்புறம் வந்து மங்களகிரி, அப்புறம் மதுரை இதெல்லாம் வந்து கொஞ்சம் லெஸ் ஆ காஸ்ட் வரக்கூடிய இது. இதுல ப்ரோஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஹை எக்ஸ்பென்சஸ் சிட்டீஸ்ல பெட்டர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கும். அப்புறம் பெட்டர் கனெக்டிவிட்டி இருக்கும். அப்புறம் வந்து குட் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அதுவே இதுல வந்து நியூ ராய்ப்பூர், பட்னா அந்த மாதிரி சிட்டிஸ்ல எல்லாம் பார்த்துக்கிட்டீங்கன்னா லெஸ் எக்ஸ்பென்ஸ் ஆகும். ப்ரமோஷன் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு. அப்புறமா வந்து வேற என்ன இருக்கு? லெஸ் கனெக்டிவிட்டி அவ்வளோ இருக்காது. நியூலி ஸ்டார்டட் எய்ம்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட எய்ம்ஸ் கல்யாணில நல்ல கனெக்டிவிட்டி இருக்கும். அப்புறம் பிபி நகர்ல கனெக்டிவிட்டி இருக்கும். ஏன்னா இதெல்லாம் வந்து ஹைதராபாத் பக்கத்துல இருக்கு பிபி நகர்லாம். அதனால அங்க கனெக்டிவிட்டி கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆனா மத்த சிட்டீஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க ட்ரெயின்ல தான் போற மாதிரி இருக்கும். ஃப்ளைட் கிடைக்கிறது கஷ்டமா இருக்கும். ஓகேவா? கனெக்டிவிட்டி த்ரூ ஃப்ளைட். டெல்லிக்குலாம் ஃப்ளைட்ல தான் போக முடியும். ட்ரெயின்னா 2 டேஸ் ஆகும். பை ட்ரெயின் எடுத்துக்கிட்டீங்கன்னா 2 டேஸ். 2 டேஸ் எடுத்துக்கும். ஒரு நைட்டு 2 நாள் எடுத்துக்கும். ஓகேவா? அடுத்து ஸ்டாஃப் குவார்டர்ஸ் அவைலபிலிட்டி எடுத்துக்கிட்டீங்கன்னா, எய்ம்ஸ் டெல்லி வெரி ரேர். 15 to 20 இயர்ஸ் ஆகும் கிடைக்கிறதுக்கு, குவார்டர்ஸ் கிடைக்கிறதுக்கு. அப்படியே குவார்டர்ஸ் கிடைச்சாலும் உங்களுக்கு ஹெச்ஆர்ஏ கட் ஆகும். நியூலி ஸ்டார்டட் எய்ம்ஸ் பெட்டர் இன் கம்பேரிங் டு ஸ்டாஃப் குவார்டர்ஸ் அவைலபிலிட்டிக்கு நியூலி ஸ்டார்டட் எய்ம்ஸ் தான் பெட்டரு. ஓகேவா? இது செலக்ஷன் பண்றப்போ ஸ்டாஃப் குவார்டர்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா, நியூலி ஸ்டார்டட் எய்ம்ஸா பார்த்து செலக்ட் பண்ணுங்க. அதுவே வந்து உங்களுக்கு நியூலி ஸ்டார்டட் எய்ம்ஸ் வேணாம், எனக்கு குவார்டர்ஸ் கிடைக்கலன்னு பரவாயில்ல, நான் வெளியே தங்கிக்கிறேன், எனக்கு ஹெச்ஆர்ஏ வேணும் அப்படின்னா, இது எய்ம்ஸ் டெல்லி அந்த மாதிரி இன்ஸ்டிடியூட்டுக்கு போகலாம். டிஸ்டன்ஸ் அண்ட் கனெக்டிவிட்டி
செலக்ட் சிட்டி நியர் டு யூ. தமிழ்நாட்டுல இருக்கிறவங்க காரைக்கால் செலக்ட் பண்ணுங்க. தமிழ்நாட்டுல இருக்கிறவங்க காரைக்கால் செலக்ட் பண்ணுங்க. மதுரை செலக்ட் பண்ணுங்க. அப்புறமா மங்களகிரி, கிரி, பிபி நகர் இந்த மாரி இதெல்லாம் செலக்ட் பண்ணுங்க. ஓகேவா? லாஸ்ட்டா ஜிப்மருக்கு போங்க. ஏன் அப்டின்னா, ஜிப்மர்ல ஒர்க் லோட் அதிகம். அதே மாரி வந்து ஸ்டாஃப் ஷார்டேஜும் அதிகமா இருக்கும். ஸோ காரைக்கால் மாரி எய்ம்ஸு, ஜிப்மர்லலாம் கொஞ்சம் ஒர்க் லோட் கம்மியா தான் இருக்கும். மதுரை கிடைச்சா மதுரைக்கு போயிடுங்க. ஓகேவா? கனெக்டிவிட்டி. டெல்லி ஹேஸ் குட் கனெக்டிவிட்டி. பட் லாங்குவேஜ் ப்ராப்ளம். Language barrier is there. Environment is not good. Polluted. Pollution. ஓகேவா? எய்ம்ஸ் டெல்லி எடுத்துக்கிட்டீங்கன்னா லாங்குவேஜ் பேரியர் இருக்கும். ஹிந்தி ஒரு 3 மந்த்ஸ்ல கத்துக்கலாம். ஆனா வந்து அ ஹிந்தி கத்துக்கிறதுக்கு ஒரு டைம் எடுக்கும். கத்துக்கிட்டாலும் உங்களால ஃபுல்லா கத்துக்க முடியுமா அப்படின்னு தெரியல. நான் இப்போ 2 1/2 இயர்ஸ் ஆகுது டெல்லிக்கு வந்து. ஆனா கத்துக்கிறதுக்கு எனக்கு இன்னும் டைம் எடுக்குது. இன்னும் எனக்கு தெரியாத வார்த்தைகள், தெரியாத எழுத்துக்கள் நெறையா இருக்கு. ஓகேவா? அதனால வந்து லாங்குவேஜ் பேரியர்ஸ் இருக்கத்தான் செய்யும். என்வைரன்மென்ட்டும் பொல்யூஷன் வின்டர் டைம்ல பொல்யூஷன் அதிகமா இருக்கும். ஓகேவா? டிராஃபிக் இதுவும் அதிகமா இருக்கும். ஓகேவா? அடுத்து வொர்க் லோட் அண்ட் டியூட்டி பேட்டர்ன் பார்த்துட்டீங்கன்னா, டியூட்டி பேட்டர்ன் 6 ஹவர்ஸ் டியூட்டி, 3 to 6 நைட்ஸ், 6 நைட் டியூட்டி இருக்கும். அப்புறம் வந்து 6 ஹவர்ஸ் டியூட்டி இருக்கும். 8 ஆஃப்ஸ், 3 ஆஃப்ஸ் இன் 1 டைம் கேன் பி டேக்கன். ஒரே டைம்ல 3 ஆப்ஸ் மேக்ஸிமம் எடுக்கலாம். ஓகேவா? கேன் பி டேக்கன் 8 ஆப்ஸ், 6 ஹவர்ஸ், 3 to சில ஏரியால 3 நைட் டியூட்டி இருக்கும். சில ஏரியால 6 நைட் டியூட்டிஸ் இருக்கும். நைட் டியூட்டிஸ் வந்து சேஞ்ச் ஆகும். ஐசியூ வார்டு அந்த மாரி ஏரியாஸ்ல 6 நைட் டியூட்டிஸ் கண்டிப்பா வரும். அதுவே வந்து ஓடி அந்த மாரி ஏரியாஸ்ல கொஞ்சம் நைட் டியூட்டி கம்மியா வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ அங்கலாம் வந்து 3 நைட் டியூட்டிஸ் வர்றதுக்கும் சான்சஸ் இருக்கு. ஓகேவா? ஒர்க் லோட் எடுத்துக்கிட்டீங்க அப்டின்னா, நியூலி ஸ்டார்டட் எய்ம்ஸ்ல இது ஜென்ரலா சொல்றேன். ஸ்பெசிஃபிக்கா இந்த எய்ம்ஸ்ல இவ்ளோ ஒர்க் லோட் இருக்கும் அப்டின்னு சொல்ல முடியாது. அது ஐசியூ அந்த மாரி ஏரியால ஒர்க் லோட் அதிகமா இருக்கும். வார்டு இல்ல வந்து ஜெனரல் டியூட்டி அந்த மாரி ஏரியால கொஞ்சம் லெஸ் ஒர்க் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகேவா? லெஸ் ஒர்க் லோட். எய்ம்ஸ் டெல்லில ஒர்க் லோடு அதிகமா தான் இருக்கும். ஒர்க் லோடு ஹையர். ஹையரா தான் இருக்கும். ஓகேவா? எய்ம்ஸ் டெல்லி, ஜிப்மர் புதுச்சேரி, இதுலலாம் ஒர்க் லோட் அதிகமா தான் இருக்கும். ஓகேவா? அடுத்து கரியர் குரோத் அண்ட் ஹையர் ஸ்டடீஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா, எய்ம்ஸ் டெல்லி இஸ் பெட்டர் ஃபார் ஹையர் ஸ்டடீஸ். ஆனா, நீங்க 5 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் பண்ண முடியும். ஒன்லி ஆஃப்டர் 5 இயர்ஸ் ஆஃப் கன்டினியூயஸ் சர்வீஸ். 5 இயர்ஸ்க்கு அப்புறம் இன் சர்வீஸ் எஜுகேஷன்ல நீங்க வந்து எம்எஸ்சி பண்ணலாம். அ எய்ம்ஸ் டெல்லி அந்த மாரி இன்ஸ்டிடியூட்ல பண்ணலாம். ஸோ வந்து உங்களுக்கு ஹையர் ஸ்டடி பண்ணணும் அப்படின்னு இருந்தா, நியர்பை எய்ம்ஸ சூஸ் பண்ணிட்டு, எக்ஸாம் குடுக்குறப்போ எய்ம்ஸ் டெல்லிக்கு இது பண்ணி வந்துருங்க. செலக்ஷன் பண்றப்போ, சிட்டி செலக்ஷன் பண்றப்போ, அப்போ நீங்க டெல்லி குடுத்து வந்துருங்க. ஒரு 2 இயர்ஸ்க்கு தங்குற மாரி வந்துக்கங்க.
ஆ வித் சேலரி. இது வித் சேலரி தான். ஸ்டடி வித் சேலரி. ஓகேவா? படிக்கலாம். சம்பளத்தோட படிக்கலாம். ஓகேவா? கரியர் குரோத் எடுத்துக்கிட்டீங்கன்னா, டீச்சிங் சைடு போணும். டீச்சிங் சைடு டீச்சிங் சைடு போலாம். அப்புறம் ஹையர் ஸ்டடீஸ் பண்ணலாம். எம்எஸ்சி இதெல்லாம் பண்றதுக்கு ஆ எஸ்டாப்ளிஷ்ட் இன்ஸ்டிடியூட்ஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன்ஸ்டிடியூட்ஸ் ஆர் பெட்டர். நியூலி ஸ்டார்டட் எய்ம்ஸ் லைக் எய்ம்ஸ் மதுரைலாம் பார்த்தீங்கன்னா, எம்எஸ்சி பண்றதுக்கான ஆப்ஷன் வந்து இப்போதைக்கு வந்திருக்காது. கொஞ்சம் கொஞ்சமா தான் கொண்டு வருவாங்க. அப்போ நீங்க வந்து ஜாயின் பண்ணிட்டீங்க அப்டின்னா, அங்க ஹையர் ஸ்டடி பண்ணணும் அப்டின்னா கஷ்டம். வேற எய்ம்ஸ்க்கு போற மாரி தான் இருக்கும். ஓகேவா? கிளைமேட் அண்ட் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் நார்த் இந்தியா எடுத்துக்கிட்டீங்கன்னா, வின்டர் வின்டர்ல எக்ஸ்ட்ரீம் கோல்டு இருக்கும். டெல்லி மாரி சிட்டீஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, சம்மர்ல எக்ஸ்ட்ரீம் ஹீட் இருக்கும். 40-45 டிகிரி செல்சியஸ் வர போகும். 0 டிகிரி அப் டூ 0 டிகிரி வர போலாம். அப் டூ 0 டிகிரி வர போலாம். இதெல்லாம் போகறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ வந்து கிளைமேட் அண்ட் லைஃப் ஸ்டைல் வந்து பார்த்துக்கோங்க. எக்ஸ்ட்ரீம் ஹீட் இருக்கும். லைஃப் ஸ்டைல் லைக் வந்து சிட்டி தான் உங்களுக்கு செட் ஆகும் அப்டின்னா டெல்லிக்கு வாங்க. இல்ல வேற கொஞ்சம் ரிமோட் ஏரியாவா இருந்தாலும் பரவால்ல. சேஃப்டியும் பார்த்துக்கோங்க. உங்களோட சேஃப்டியும் பர்சனலா நைட்ல டியூட்டி போயிட்டு வர்றப்போ வந்து சேஃப்டியும் முக்கியம்ல. ஆ பீகார் இல்ல உத்தரப்பிரதேஷ் அந்த மாரி ஸ்டேட்ல கொஞ்சம் சேஃப்டி கம்மி. டெல்லில ஆ எய்ம்ஸ் டெல்லில சேஃப்டி ஓகேவா தான் இருக்கும். பிரச்சனை இருக்காது. ஆ மத்த எய்ம்ஸ பத்தி எனக்கு தெரியல. சேஃப்டி எந்த அளவுக்கு இருக்கும் அப்டின்றது. அந்த சேஃப்டிய நீங்க பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஆ இதுதான். செலக்ஷன் ஸ்ட்ராட்டஜி பண்றப்போ இன்ஸ்டிடியூட் குவாலிட்டிய நோட் பண்ணிக்கோங்க. சேஃப்டி அண்ட் அக்காமடேஷன். குவார்டர்ஸ் கிடைக்குதா? அப்படின்றத திங்க் பண்ணிக்கோங்க. டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ஹோம் இருக்குது. டெல்லி மாரி சிட்டில தூரம், ரொம்ப தூரம். ஸோ நியர்பை எய்ம்ஸ சூஸ் பண்ணுங்க. ஒர்க் லோட் எந்த மாரி இருக்கும் அப்படின்றத சீனியர்ஸ் கிட்ட கேட்டுக்கோங்க. காஸ்ட் ஆஃப் லிவிங் கால்குலேட் பண்ணிக்கோங்க. லாங் டெர்ம் கரியர் ஆப்ஷன் எம்எஸ்சி பண்ண முடியுமா? எம்எஸ்சி நர்சிங் பண்ண முடியுமா? அப்படின்றத சூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஃபைனலா இதெல்லாம் அனலைஸ் பண்ணிட்டு ஃபைனலா சீனியர் கிட்ட கேட்டுக்கோங்க. கேட்டுட்டு எது சரியா இருக்கும் அப்படின்றத சூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ. தேங்க் யூ. இந்த வீடியோல எதுனா பார்த்துக்கோங்க. தேங்க் யூ.